இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டோடைய தேர்ட் லெசன் பஸ் கி யாத்ரா அத பத்தி பார்க்க போறோம். பஸ் மீன்ஸ் பஸ் தான், பேருந்து இருக்கு இல்லையா அது. கி யாத்ரா, யாத்ரா மீன்ஸ் ஜேர்னி, பயணம்னு அர்த்தம். அதாவது பேருந்து பயணத்தை பத்தி ஒரு ஸ்டோரிய நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் ஸ்டோரி. हम 5 मित्रों ने तय किया. हम मीन्स वी, நாங்க. பாஞ்ச் மீன்ஸ் 5, 5. மித்ரோ மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, 5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தை கியா, தை மீன்ஸ் டிசைடு, முடிவு பண்றாங்களா. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, கி ஷாம் 4 பஜே கி பஸ் சே சலே. என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஷாம் 4 பஜே, ஷாம் மீன்ஸ் ஈவினிங் டைம்ல இருக்கக்கூடிய 4 பஜே கி பஸ். சார் மீன்ஸ் 4, 4 பஜே அப்படின்னா 4 மணி. அதாவது 4 பஜே கி பஸ்னா அந்த 4 மணி பஸ்ல சலே மீன்ஸ் போலாம் அப்படிங்கறத அவங்க எடுத்த டிசிஷன். அந்த 4 மணி பஸ்ல, ஈவினிங் 4 மணி பஸ்ல போலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அந்த 5 ஃப்ரெண்ட்ஸும். पढ़ने से इसी कंपनी की बस सतारा के लिए घंटे भर बाद मिलते हैं. பன்னேசே, பண்ணேங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒரு ஊரோட பேரு. பன்னேசே, அங்க பண்ணால இருந்து இசி கம்பெனிக்கு பஸ். இசி மீன்ஸ் திஸ் கம்பெனியோட, அந்த அதே இப்ப அந்த 4 o'clock பஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோடைய பஸ் சத்தாரா கேலியே, அதாவது இது இன்னொரு ஊரு, மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஊர். சத்தாரா கேலியே, சத்தாராவுக்கு கண்டே பர்பாத், கண்டே மீன்ஸ் ஹவர், அதாவது 1 மணி நேரம். கண்டே பாத் மீன்ஸ் ஆஃப்டர், அதாவது ஆஃப்டர் 1 hour, அதாவது 1 மணிக்கு பிறகு, 1 மணி நேரத்துக்கு அப்புறம். மில்தி மீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பஸ் கிடைக்கும். ஜோ ஜபல்புரிக்கு ட்ரெயின் மிலா தேத்தி ஹை. ஜோ மீன்ஸ் விச், அந்த பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜபல்புரிக்கு ட்ரெயின், அந்த ஜபல்புரி போறதுக்கான அந்த ட்ரெயினை மிலா தேத்தி ஹை, அதாவது பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்களோட பிளான் வந்து ஜபல்புரி போற வரைக்கும் இருக்கிறத சொல்லியிருக்காங்க நமக்கு. சுபக் கர் பகுஞ்ச் ஜாயேங்கே. சுபக் மீன்ஸ் மார்னிங், காலையில. கர் பகுஞ்ச் மீன்ஸ் ரீச், கர் மீன்ஸ் ஹவுஸ், அதாவது வீட்டுக்கு போய் பகுஞ்ச் ஜாயேங்கே ரீச் ஆகிருவாங்க அப்படிங்கறத அவங்களோட பிளானா சொல்லியிருக்கிறாங்க. हम में से 2 को सुबह काम पर हाजिर होना था. हम மீன்ஸ் வி, நாங்க நிறைய பேர் 5 பேர் இருக்கோம் இல்லையா, அந்த 5 பேர்ல ஹம் மே சே, எங்க 5 பேர்ல தோ மீன்ஸ் 2 பேருக்கு, அந்த 2 பேருக்கு சுபக் காம்பர், சுபக் மீன்ஸ் மார்னிங், காலையில. காம் மீன்ஸ் ஒர்க், அந்த வேலைக்கு. ஹாஜர் ஹோனாத்தா, ஹாஜர் மீன்ஸ் பார்ட், அந்த இடத்துக்கு போய் சேர்றது, அதாவது பிரசன்டா இருக்கிறது. அவங்களோட இந்த வேலை காம்பர் ஹாஜர் ஹோனாத்தா, அவங்க வேலைக்கு கண்டிப்பா அந்த இடத்துல பிளேஸ்ல போய் இருந்தா ஆகணும். इसलिए वापसी का यही रास्ता अपनाना जरूरी था. इसीलिए மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் தட், அதனாலதான். வாபசி மீன்ஸ் ரிட்டர்ன் வரும்போது, யஹி மீன்ஸ் திஸ், ராஸ்தா மீன்ஸ் வே, இந்த வழிய அப்னானா ஜரூரி தான். அப்னானா மீன்ஸ் தன்னுடையதை ஆக்கிக்கிறது, அதாவது நம்ம அந்த வழியை வந்து ஏத்துக்கிறதுக்கு ஜரூரி மீன்ஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப தேவையா ஆகிருச்சு. அதனாலதான் அந்த 4 மணி பஸ்ல வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சுங்கிறது அப்படி சொல்றாங்க. लोगों ने सलाह दी कि समझदारी आदमी इस शाम वाली बस से सफर नहीं करते. லோகோ மீன்ஸ் பீப்புள், மக்கள் எல்லாரும். சலாக் மீன்ஸ் அட்வைஸ், நம்ம அட்வைஸ் சொல்லுவோம், ஆலோசனை சொல்லுவோம் இல்லையா, அதான் சலாக் சொல்லுவோம். சலாக் தி மீன்ஸ் கிவ், அதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்க மக்கள் எல்லாருமே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமஜ்தாரி மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், அதாவது வைஸ், ரொம்பவே தெளிவா இருக்கக்கூடிய. ஆத்மினா மனுஷன், நல்ல புத்திசாலியான அந்த மனுஷன். இஸ் ஷாம்வாலி பஸ்ஸே, ஷாம்வாலி தட் மீன்ஸ் ஈவினிங் டைம்ல இருக்கக்கூடிய அந்த பஸ், அந்த ஈவினிங் பஸ்ல சஃபர் நஹி கர்த்தே. சஃபர் மீன்ஸ் ஜேர்னி, அந்த நம்ம பயணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சஃபர் நஹி கர்த்தே மீன்ஸ் போக மாட்டாங்க, பயணம் போக மாட்டாங்க. அந்த 4 மணி பஸ்ல நல்லா விவரமா இருக்கிறவங்க யாரும் ஏற மாட்டாங்கிறத சொல்றாங்க. கியா ராஸ்தே மே டாக்கு மில்தே ஹை, அதுக்கு வந்து கொஸ்டின் வரும் இல்லையா, கியா மீன்ஸ் வாட், என்ன. ராஸ்தே மீன்ஸ் நம்மளுடைய வழின்னு தெரியும், அந்த வழியில. டாகு மில்தே ஹை, டாக்கு மீன்ஸ் அந்த கொள்ளையர்கள் சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட ராபர்ஸ், அந்த ராபர்ஸ் எல்லாம் வந்து மில்தேகை இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, ஏன் வந்து இந்த பஸ்ல போக கூடாது, ஏன்னா வழியில வந்து கொள்ளையர்கள் எல்லாம் வருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதுக்கு ஆன்சர் பாருங்க, நஹி பஸ் டாக்கின் ஹை. நஹி மீன்ஸ் நோ, அந்த கொள்ளையர்களே யாரும் வர மாட்டாங்க. பஸ் டாக்கின் ஹை,
ஜஸ்ட் டாக்கின் மீன்ஸ் அந்த அந்த பஸ்ஸே வந்து ஒரு கொரியர் மாதிரி தான் அப்படிங்கறத அப்படி சொல்றாங்க. बस को देखा तो श्रद्धा उमड़ पड़ी. பஸ்னா அந்த பஸ்ஸ தேக்கா மீன்ஸ் பாக்குறது. அந்த பஸ்ஸ பார்த்ததுக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கா? ஸ்ரத்தா உமட் படி. ஸ்ரத்தா மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட். நமக்கு எப்படி இருக்கா? ரொம்பவே பயபக்தியோட இருக்கா. அந்த பஸ்ஸ பார்க்கும் போதே ரொம்பவே பயபக்தியோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு, மரியாதைக்குரியதா இருக்கு. கூப வயோவிருத் தி. கூப் மீன்ஸ் வெல், ரொம்ப ஜாஸ்தியாவே. வயோவிருத் மீன்ஸ் வெரி எல்டர், ரொம்பவே வயசான ஒரு பஸ் மாதிரி தெரியுது. சதியோं के अनुभव के निशान लिए हुई थी. சதியம் மீன்ஸ் செஞ்சுரிஸ், ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கான அனுபவம் மீன்ஸ் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். கே நிஷான் லியே ஹுயி தி. நிஷான் மீன்ஸ் மார்க்கிங், அதாவது அடையாளங்கள். அது நிறைய நிறைய காலத்துக்கான அனுபவங்களை வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான நிஷான், அந்த மார்க்கிங் அடையாளங்கள் நிறையவே அதுல இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. लोग इसलिए इससे सफर नहीं करना चाहते. लोग மீன்ஸ் மக்கள், பீப்புள். इसलिए மீன்ஸ் அதனாலதான். इससे மீன்ஸ் அதுல. சஃபர் நகி கர்னா சாக்தே. சஃபர் மீன்ஸ் ஜேர்னி, அந்த பயணம் பண்றதுக்கு. கர்னா நகி சாக்தே. நகி மீன்ஸ் நெகட்டிவ் வேர்ட். அப்ப அதுல பயணம் பண்ண யாரும் விரும்பாததுக்கு காரணம் அதுதான். அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனாலதான் அதுக்கு மரியாதை நிமித்தமா யாருமே அதுல பயணம் பண்ண விரும்பல அப்படிங்கறத சொல்றாங்க. கி விருதாவஸ்தா மே இசே கஷ்ட ஹோகா. எதனால அப்படின்னா விருதாவஸ்தா மீன்ஸ் விருத்தா அப்படின்னா ஓல்டு ஏஜ், அதாவது எல்டர்னு அர்த்தம். அதோட அந்த எல்டரா இருக்கிற வாசி, அதாவது மூத்ததா இருக்கிறனால இசே கஷ்ட ஹோகா. இசைனா அதை கஷ்டப்படுத்த விரும்பல. கஷ்டம் மீன்ஸ் கஷ்டம் தான், அதை கஷ்டப்படுத்த யாரும் விரும்பல, அதனாலதான் அதுல பயணம் பண்றதுக்கு யாரும் முன் வரல அப்படிங்கிற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. யக் பஸ் பூஜா கே யோகியதி. யக் பஸ் அந்த பஸ் வந்து பூஜா மீன்ஸ் நம்ம பூஜை பண்றத, நம்ம பிரேயர் பண்றதுக்கு. யோகியதி மீன்ஸ் கேப்பபிள், அது நம்ம பூஜை பண்றதுக்கு தகுதியுடையது அப்படிங்கறத சொல்றாங்க. இஸ் பர் சவார் கைசே ஹுவா ஜா சக்தா ஹை. உஸ் பர் மீன்ஸ் அதுல. சவார் மீன்ஸ் ஆல்சோ ஜேர்னி, பயணம் பண்றது. கைசே மீன்ஸ் ஹவு கேன் வி மேக் ஏ ஜேர்னி, அதுல எப்படி நம்ம போக முடியும் அப்படிங்க. கைசே ஹுவா ஜா சக்தா ஹை, அதுல எப்படி நம்ம பயணம் பண்றது அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது கிண்டலா அந்த பஸ்ஸுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்கிறத கிண்டலா நமக்கு சொல்றாங்க. बस कंपनी के ये हिस्सेदार भी उसी बस से जा रहे थे. பஸ் கம்பெனிக்கு ஏக் இசேதார். பஸ் கம்பெனி அதாவது அந்த பஸ்ஸோட ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதுல ஏக் இசேதார் மீன்ஸ் ஒரு பார்ட்னர், ஒரு ஒரு கூட்டாளின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சேர்ந்து ஒரு பஸ் வாங்கியிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த பார்ட்னர் வந்து பி உசி பஸ்ஸே அந்த பஸ்ல தான் ஜா ரஹேத்தனா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒன் ஆஃப் த பார்ட்னர் அந்த பஸ்ல தான் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. हमने उनसे पूछा यह बस चलती भी है. हमने மீன்ஸ் வி, நாங்க 5 பேர் என்ன பண்றோம், உன்சே மீன்ஸ் அவர்கிட்ட, அந்த பஸ்ஸோட பார்ட்னர் கிட்ட. பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், நாங்க கேக்குறோம். என்ன கேக்குறோம் அப்படின்னா, எக் பஸ் சல்தா பி ஹை. எக் பஸ் இந்த பஸ் வந்து சல்தானா மூவ் ஆகுறது, போகுமா, இந்த பஸ் போக கூட செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேக்குறாங்க. வக் போலே மீன்ஸ் சொல்றது, டோல்டு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சல்தி கியோ நஹி ஹை ஜி. சல்தி மீன்ஸ் மூவிங், கோயிங், போறது. கியோ மீன்ஸ் ஒய் நாட் இட் வில் கோ, இது ஏன் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அபி சலேங்கி. அபி மீன்ஸ் நவ், இப்பவே. சலேங்கி மீன்ஸ் போகும், இப்பவே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. हमने कहा वही तो हम देखना चाहते हैं. हमने மீன்ஸ் வி பீப்புள், நாங்க எல்லாரும். கஹான்னு சொல்றோம். நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, வஹி தோ ஹம் தேக்னா சாக்தே ஹை. வஹி தோ மீன்ஸ் தட் ஒன்லி, அதை மட்டும்தான் நாங்க. ஹம் மீன்ஸ் நாங்கள் அர்த்தம். நாங்க தேக்னா சாக்தே ஹை. தேக்னா மீன்ஸ் சீங், டு சி, பாக்குறதுக்கு. சாக்தே ஹை அப்படின்னா விரும்புறோம் அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் தான் நாங்க பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது போகுதா இல்லையா அப்படிங்கறத பாக்கணும் அப்படிங்கறது தான் சொல்றாங்க. अपने आप चलती है यक. अपने आप மீன்ஸ் பை இட் செல்ஃப், அதுவாவே அப்படின்னு அர்த்தம். சல்தி ஹை அதாவது பஸ் தானாவே அதுவாவே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க. ஜி அவ் கைசே சலங்கி. ஹாங் ஜி மீன்ஸ் எஸ், ஆமா, அப்படி அதுவாதான் போகும். அவர் கைசே சலங்கி. அவர் மீன்ஸ் அண்ட். கைசே மீன்ஸ் ஹவ், எப்படி போகும், அதுவாதான் போகும். அது மத்தபடினா எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க. गजब हो गया ऐसे बस अपने आप चलती है. गजब हो गया. गजब மீன்ஸ் ஆஸ்டானிஷ்டு, ரொம்பவே அப்படியே
வித்தியாசமா பார்ப்போம் இல்லையா, ஆச்சரியமா பார்ப்போம் இல்லையா, அமேசிங். கஜப் ஹோ கயா, அதாவது ரொம்ப ஆஸ்டானிஷ்டா ஃபீல் பண்றாங்க. ஐசே பஸ் அப்னே ஆப் சல்தி ஹை, ஐசே பஸ் லைக் தட், இந்த மாதிரியான பஸ் வந்து அப்னே ஆப் தனக்கு தானாவே, அதாவது தானாவே ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாரும் வியந்து பாக்குறாங்க. हम आग पीछा करने लगे. हम மீன்ஸ் வி, நாங்க. ஆகா பீச்சா மீன்ஸ் மூவிங் பேக்வர்ட், அதாவது நாங்க அப்படி தயங்கி இருப்போம் இல்லையா, நான் தட்டு தயங்கி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆகே பீச்சா மீன்ஸ் தயங்கி போய் இருக்கிறாங்க. டாக்டர் மித்ரனே கஹா, டாக்டர் மித்ரா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒன் ஆஃப் தம் வந்து டாக்டர். அப்ப டாக்டர் மித்ரா, அதாவது டாக்டர் ஃப்ரெண்டு வந்து கஹான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டரோ மத் சலோ. டரோ மத் மீன்ஸ் டரோ மீன்ஸ் ஃபியர். மத் இஸ் த நெகட்டிவ் வேர்ட். அப்ப பயப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம். டரோ மத் மீன்ஸ் பயப்படாதீங்க. சலோ சலோ மீன்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறாங்க பஸ்ல. பஸ் அனுபவி ஹை. பஸ் வந்து எப்படியா, அனுபவி மீன்ஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தது, ரொம்பவே அனுபவசாலி அப்படிங்கறது சொல்றாங்க. நயி நவேலி பஸ்ஸோं से ज्यादा विश्वसनीय है. நயி நவேலி பஸ்ஸோं, நவேலி மீன்ஸ் வெரி, இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த பஸ்ஸும், அதாவது நிறைய பஸ்ஸஸ் எல்லாத்தையும் விட ஜியாதா விஸ்வாசனீய ஹை. ஜியாதா மீன்ஸ் மோர், ரொம்பவே விஸ்வாசனீய நம்புறதுக்கு உரியது, நம்பகமானதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப புது பஸ்ஸை விட இந்த பழைய பஸ் ரொம்பவே நம்பகமானதுதான், நம்ம ஏறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹமே ஆஹ் बेटों की तरह प्यार से गोद में लेकर चलेंगी. हमें मीन्स वी, நம்மள. बेटों की तरह, बेटो मीन्स चिल्ड्रंस, குழந்தைங்க மாதிரி. तरह मीन्स லைக் தட், குழந்தைங்க மாதிரி. प्यार से मीन्स அன்பா. கோதுமை மீன்ஸ் லேப், மடியில உட்கார வச்சு. லேக்கர் चलेंगी, அதாவது மடியில உட்கார வச்சு கூட்டிட்டு போவோங்கிறத சொல்றாங்க. हम बैठ गए. हम मीन्स वी, நாங்க. बैठ गए அப்படின்னா உட்கார்ந்துகிட்டோம், நாங்க ஏறி அதுல உட்கார்ந்துட்டோம். जो छोड़ने आए थे वे इस तरह देख रहे थे. जो छोड़ने மீன்ஸ் லீவிங், விட்டுட்டு போறதுக்கு வேண்டி. ஆயே தே, அதாவது வழி அனுப்ப வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்றாங்க. ஜோ சோடனே ஆயத்தே, விட்டுட்டு போறதுக்கு, அதாவது வழி அனுப்புறதுக்கு வேண்டி வந்தவங்க. வே இஸ் தரக் தேக் ரஹேத்தே. வே மீன்ஸ் தே, அவங்க. இஸ் தரக் மீன்ஸ் இந்த மாதிரி. தேக் ரஹேத்தே மீன்ஸ் பாக்குறாங்களாம். அவங்க பார்வை இப்படிதான் இருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, ஜெய்சே அந்திம் விதா தே ரஹேத்தே. ஜெய்சே மீன்ஸ் லைக் தட், எப்படி இருக்கு அப்படின்னா, அந்திம் விதா, அந்திம் மீன்ஸ் லாஸ்ட், கடைசி. விதா மீன்ஸ் பார்வல்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு மேல அவங்கள பார்க்க மாட்டோங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்திம் விதா, அதாவது கடைசியா ஃபேர்வெல் பண்ணி அனுப்புறாப்ல. தேரகி, அந்த மாதிரி அவங்க பாக்குறாங்களாமா. உன்கி ஆங்கே கஹ் ரஹி தி. உன்கி மீன்ஸ் அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஆங்கே மீன்ஸ் ஐஸ், அவங்களுடைய பார்வையே. கஹ் ரஹித்தே சொல்லுதா, அவங்களோட பார்வையே சொல்லுதா. என்ன சொல்லுது அப்படின்னா, ஆனா ஜானா தோ லகிஹி ரக்தா ஹை. ஆனா மீன்ஸ் கம்மிங், வரதும். ஜானா மீன்ஸ் கோயிங், போறதும். தோ லகி ரக்தா ஹை, இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. வர்றது போறதுல சாதாரணம் தான், எல்லாருக்கும் நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பார்வை சொல்லுதான். ஆயா ஹை மீன்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜாயங்க வந்தோம், நம்ம முன்னாடி வந்தோம். ஜாயங்க இப்போ தூங்க போறோம். சோ மீன்ஸ் ஸ்லீப், இப்ப நாங்க போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. யாரா இருந்தாலும் ராஜா மீன்ஸ் கிங்கா இருந்தாலும் அதேதான். ரங்க் மீன்ஸ் பெக்கர்ஸ், காசு பணம் இல்லாதவங்களா இருந்தாலும் அதேதான். ஃபக்கீர் மீன்ஸ் செயின்ட், அது நம்ம ஒரு முனிவர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அது காமன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பார்வை சொல்லுதான். ஆத்மிக்கோ கூச் கர்னே கேலியே ஏக் நிமித் சாகியே. ஆத்மிக்கோ மீன்ஸ் மனுஷங்களுக்கு. கூச் கர்னே கேலியே, கூச் கர்னே மீன்ஸ் பயணம் பண்றது, அதாவது டிராவல் பண்றதுக்கு, அதாவது வாழ்க்கையை வாழ்றதுக்கு. ஏக் நிமித் சாகியே, நிமித் மீன்ஸ் ஒன் சம்திங், ஒரு கேரியர், அந்த கேரியர் வேணும்னா வந்து நம்ம உடம்ப சொல்றாங்க, ஒரு தேவை. அந்த மாதிரி அவங்களோட பார்வை சொல்ற மாதிரி, ஒரு கருத்தா சொல்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இன்ஜின் சச்முச் ஸ்டார்ட் ஹோ கயா. இன்ஜின் இப்ப கடைசியா பஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்ஜின் சச்முச் மீன்ஸ் ரியலி, உண்மையாவே. ஸ்டார்ட் ஹோ கயா, ஸ்டார்ட் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐசா ஜெய்சே ஷாரி பஸ் கி இன்ஜின் ஹை. ஐசா மீன்ஸ் லைக் தட், அது எப்படி இருக்கு, அவங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னா, ஜெய்சே சாரி பஸ் மீன்ஸ் ஹோல் பஸ். சாரி அப்படின்னா ஹோல், எல்லா பஸ்ஸுமே, முழு பஸ்ஸுமே. இன்ஜின் மாதிரி இருக்கான். அவர் ஹம் இன்ஜின் கே பீத்தர் பைட்டே ஹை. அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும். ஹம் மீன்ஸ் வி, நாங்க வந்து. இன்ஜின் கே பீத்தர், இன்ஜின் கே பீத்தர் மீன்ஸ் வித்தின், அதாவது இன்ஜின்குள்ள. பைட்டே ஹை, அந்த இன்ஜின்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுதான்.
காஞ்ச் பகுத் கம் பச்சேதே. காஞ்ச் காஞ்ச் மீன்ஸ் அந்த நம்ம விண்டோஸ் சொல்லுவோம் இல்லையா, கிளாஸ், அந்த கண்ணாடி. பகுத் கம் பச்சேதே. பகுத் பகுத் மீன்ஸ் ஜாஸ்தின்னு அர்த்தம். கம் மீன்ஸ் லெஸ்ன்னு அர்த்தம். பகுத் கம்னா ரொம்ப கம்மியா தான் பச்சேதே அதாவது இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த கிளாஸ் வந்து பாதி உடைஞ்சு பாதி உடையாம ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஜோ பச்சேதே உன்சே ஹமே பச்னா தா. ஜோ பச்சேதே அதாவது மீதம் இருக்கும் இல்லையா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் சேர்ந்து உன்சே ஹமே பச்னா தா. உன்சே உன்சேனா அந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாஸ் கிட்டே இருந்து ஹமே ஹமேனா நம்மள எங்களை பச்னாத்தா பச்னாத்தால காப்பாத்த வேண்டியதா இருக்கு. அந்த கிளாஸ் எப்ப வேணாலும் நொறுங்கி கீழே விழுந்து நம்மள வந்து காயப்படுத்தக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹம் ஃபௌரன் கிடுக்கி சே தூர் சரக் கயே. ஹம் மீன்ஸ் வி நாங்க, ஃபௌரன் ஃபௌரன் மீன்ஸ் சடன்லி உடனடியா என்ன பண்றாங்க, கிடுக்கி சே கிடுக்கி மீன்ஸ் விண்டோ, அந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா, ஜன்னலோட கிளாஸ் தானே உடஞ்சிருக்கு. சோ கிடுக்கி சே அந்த ஜன்னல் கிட்டே இருந்து தூர் சரக் கயே. தூர் தூர் மீன்ஸ் தூரமா, ஃபேர் ஃபேரா, சரக் கயே சரக் கயே மீன்ஸ் அப்படியே தூரமா போயிடுறாங்க, தூரமா மாறி உட்கார்ந்துக்கிறாங்க. இன்ஜின் சல் ரஹா தா. இன்ஜின் சல் ரஹா மீன்ஸ் இன்ஜின் வாஸ் கோயிங், அதாவது இன்ஜின் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. ஹமே லக் ரஹா தா கி ஹமாரி சீட் கே நீச்சே இன்ஜின் ஹை. ஹமே ஹமே மீன்ஸ் வி எங்களுக்கு, லக் ரஹா தா லக் ரஹா ஃபீல் சோ எங்களுக்கு எப்படி அது தோணுது அப்படின்னா, தோன்றது. லக் ரஹா தா மீன்ஸ் தோன்றது, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹமாரி சீட் கே நீச்சே, ஹமாரி ஹமாரி மீன்ஸ் அவர், எங்களுடைய சீட் கே நீச்சே சீட்டோடைய கீழே, நீச்சே மீன்ஸ் கீழேன்னு அர்த்தம். எங்க சீட்டுக்கு கீழே தான் இன்ஜின் ஹை இன்ஜின் இருக்கிறாப்புல எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. नेक्स्ट है बस सचमुच चल पड़ी और हमें लग कि यह गांधी जी के असहयोग योग और सविनय अवज्ञा आंदोलन के वक्त अवश्य जवान रही होगी. பஸ் சச்முச் சல்படி. பஸ் பஸ் மீன்ஸ் பஸ் தான். சச்முச் சச்முச் ரியலி உண்மையாவே, சல்படி சல்படினா உண்மையாவே போயிட்டு தான் இருக்குது. அவர் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், ஹமே லக்குகி ஹமே ஹமே மீன்ஸ் எங்களுக்குன்னு அர்த்தம். ஃபாராஸ் எங்களுக்கு, லக்குகி எங்களுக்கு என்ன எப்படி தோணுது அப்படின்னா, எகு காந்திஜிக்கே காந்திஜியோடைய, அந்த பஸ் வந்து காந்திஜியோடைய அசகயோக் அசகயோக் மீன்ஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அந்த ஒத்துழையாமை இயக்கம் இருந்துச்சு இல்லையா, அது கூடயும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், சவினய அவஞ ஆந்தோலனம் அதாவது அந்த சட்ட ஒத்துழையாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்டத்தை வந்து ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, டிசோபீடியன்ஸ், அந்த மூவ்மெண்ட், ஆந்தோலன் மீன்ஸ் மூவ்மெண்ட்னு அர்த்தம். அந்த ப்ரொட்டஸ்ட் எதிர்ப்பு இருக்கக்கூடிய அந்த டைம்ல, வக்த் மீன்ஸ் டைம், அந்த டைம்ல அவசியம் மீன்ஸ் கண்டிப்பா, ஜவான் ரஹி ஹோகி. ஜவான் ஜவான் மீன்ஸ் யங்கா இருந்திருக்கும். ஒருவேளை காந்திஜி அந்த மூவ்மெண்ட்ல நடத்த போது இந்த பஸ் அப்ப இளமையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றாங்க. உசே ட்ரைனிங் மில் சுக்கி தி. உசே உசே மீன்ஸ் அது, ட்ரைனிங் மீன்ஸ் ட்ரைனிங் தான். அது வந்து அந்த அந்த இயக்கத்துல வந்து ட்ரைனிங் மில் சுக்கி தி மீன்ஸ் அது கிடைச்சிருந்திருக்கும். அதுக்கு வந்து அந்த இயக்கத்துல இருந்து அதுக்கு ட்ரைனிங் கிடைச்சிருந்திருக்கும் அந்த பஸ்ஸுக்கு. அதனாலதான் அது ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்கிறத சொல்றாங்க. ஹர் ஹிஸ்ஸா தூசரே சே அசகையோ கர் ரஹாத்தா. ஹர் ஹர் ஹிஸ்ஸா ஹிஸ்ஸா மீன்ஸ் பார்ட், பகுதி. ஒரு ஹர் மீன்ஸ் ஒரு அர்த்தம். ஒவ்வொரு பகுதியும் தூசரேசேனா மத்த பகுதி கிட்ட, அசகையோ ஒத்துழையாமையா, கர்ரஹாத்தா அது ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஒரு பகுதி இன்னொரு பகுதி கூட ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்கிறத சொல்றாங்க. பூரி பஸ் சவினய அவஞ आंदोलन के दौर से गुजर रही थी. பூரி பஸ் பூரி பூரி மீன்ஸ் ஹோல், முழு பஸ்ஸுமே சவிஞா மீன்ஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஆந்தோலன் மீன்ஸ் ப்ரொட்டஸ்ட், அதாவது எதிர்ப்பு பண்ணு, சிவில் டிசோபீடியன்ஸ் ப்ரொட்டஸ்ட வந்து தௌர்சே மீன்ஸ் டியூரிங், அந்த டியூரேஷன்ல குஜர் ரஹித்தி மீன்ஸ் பாசிங், அது அந்த அந்த டியூரேஷன்லயே தான் இருக்கு இன்னமுமே அப்படிங்கறத சொல்றாங்க. சீட்கா பாடி சே அசகயோக் சல் ரஹாத்தா. சீட்கா அந்த சீட், நம்ம உட்காரக்கூடிய இந்த சீட் வந்து பாடி சே அந்த பஸ்ஸோடைய அந்த பாடி கிட்ட, அசகயோக் சல் ரஹாத்தா அசகயோக் அதாவது ஒத்துழைக்க மாட்டேங்குது. சீட் ஒரு பக்கம் போகுது, அதோடைய அந்த பஸ்ஸோடைய பாடி ஒரு பக்கம் போகுது, அந்த மாதிரி இருக்கு. கபி லகுத்தா சீட் பாடி கே சோடுகர் ஆகே நிக்கல் கயி ஹை. கபி மீன்ஸ் சம்டைம்ஸ், எப்பயாவது, லகுத்தா எப்பயாவது இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படின்னா ஃபீல் ஆகுது அப்படின்னா, சீட் பாடிக்கோ சோடுக்கர், சீட் வந்து அந்த உட்கார்ந்துருக்க அந்த சீட் வந்து பாடிக்கோ சோடுக்கர் மீன்ஸ் லீவிங், அதை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த பஸ்ஸோட அந்த மெட்டல் பாடியை விட்டுட்டு, ஆகே நிக்கல் கயி ஹை. ஆகே மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட், முன்னாடி நிக்கல் கயி ஹை முன்னாடி போகுது, அதாவது பஸ் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு, ஆனா சீட்டு முன்னாடி போயிட்டு இருக்காப்புல சில சமயம் தோணுது. கபி லக்தா கி சீட் கோ சோடுக்கர் பாடி ஆகே பாகி ஜா ரஹி ஹை.
கபி கபி மீன்ஸ் சம்டைம்ஸ், சில சமயம் லக்தா லக்தானா ஃபீல் ஆகுது, சில சமயம் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா சீட் கோ சோடுக்கர் சீட்டை விட்டுட்டு பாடி அதாவது பஸ்ஸோடைய பாடி வந்து ஆகே பா ஆகே பாகி ஜா ரஹி ஹை. ஆகே ஆகே மீன்ஸ் மூவிங் ஃப்ரண்ட்ல, முன்னாடி பாகி பாகி மீன்ஸ் ஓடுறது, முன்னாடி ஓடுறாப்புல அவங்களுக்கு தோணுது. அந்த சீட்டு ஒரு இடத்துல இருக்குது, ஆனா மெட்டல் பஸ்ஸோட பாடி வந்து முன்னாடி ஓடுறாப்புல சில சமயம் கூட தோணுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆதர்ஸ் மில் चलने पर सारी भेदभाव मिट गए. ஆட் ஆட் மீன்ஸ் 8, 10 மீன்ஸ் 10, அதாவது 8 10 மில் மில் மீன்ஸ் மைல், 8 10 மைல் வந்து சல்னேப்பர் மீன்ஸ் போனதுக்கு பிறகு சாரே பேதுபாவ் சாரே சாரி மீன்ஸ் ஆல் இருக்கக்கூடிய எல்லா வேதுபாவ் மீன்ஸ் டிஃபரன்சஸ் எல்லா வேறுபாடுகளுமே மிட்கையே மீன்ஸ் எரேஸ் ஆயிடுச்சு, அதாவது அழிஞ்சிருச்சு, அதாவது எல்லா வேறுபாடுகளுமே முடிஞ்சிருச்சு. यह समझ में नहीं आता था कि सीट पर हम बैठे हैं या सीट हम पर बैठी है. यह समझ में यह मीन्स दिस ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சமஜ்மே நகி ஆத்தா, சமஜ் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், நகி ஆத்தான்னு சொல்லிட்டாங்களே, சோ நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். அப்ப புரியல, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, புரியல. என்ன புரியல அப்படின்னா சீட் பர் ஹம் பைட்டே ஹை, சீட் பர்னா அந்த சீட்ல ஹம் பைட்டே ஹை, ஹம் மீன்ஸ் வி நாங்க, பைட்டே ஹைனா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். நாங்க சீட்ல உட்கார்ந்து இருக்கோமா, யா மீன்ஸ் ஆர், அல்லது சீட் ஹம் பர் பைட்டி ஹை, சீட் இந்த சீட் வந்து ஹம்பர்னா நம்ம மேல, எங்க மேல பைட்டி ஹை அதாவது உட்கார்ந்துருக்கா, சீட் எங்க மேல உட்கார்ந்துருக்கா, நாங்க சீட்ல உட்கார்ந்துருக்கோமாங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு புரியாம போயிடுச்சு. ஏகா ஏக் பஸ் ரூக் கை, ஏகாஏக்கும் சடனா ஒரு கொஞ்ச நேரத்துல சடனா என்ன ஆயிடுச்சு, பஸ் ரூக் கை, பஸ் வந்து என்னாச்சு, ரூக் மீன்ஸ் ஸ்டாப், பஸ் வந்து நின்னு போயிடுச்சு. மாலும் हुआ कि पेट्रोल की टंकी में छद हो गया है. மாலும் மீன்ஸ் தெரிய வருது, தெரிஞ்சுக்கிறது, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா, என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பெட்ரோலுடைய அந்த டேங்க்குமே சேடு மீன்ஸ் அந்த ஹோல், ஒரு சின்ன ஹோல் வந்து